கவுன்சிலர் 10 கோடி 15 கோடி சம்பாதிக்காத கீழே சம்பாரிச்ச ஒரு கவுன்சிலர் சொல்லுங்க. என்னடா போன வாரம் வரைக்கும் கவுன்சிலர்லாம் வந்து 100 ரூபா வீட்டுக்கு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க, கடைக்கு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. 4500 கோடி இருந்தாலும் செய்ய முடியும். கடந்த 5 ஆண்டுல இந்த திமுக கவுன்சிலரும் மத்த கவுன்சிலரும் சேர்ந்து சம்பாரிச்சது அதை விட அதிகம். கிட்டத்தட்ட 8 சட்டமன்ற உறுப்பினர்களை தந்த மாவட்டம் நம்மளுடைய மதுரை மாவட்டம். ஒரு கவுன்சிலர் 10 கோடி 15 கோடி சம்பாதிக்காத கீழே சம்பாரிச்ச ஒரு கவுன்சிலர் சொல்லுங்க. இதுக்கு அந்த ஒரு மாநகராட்சி இயங்கணும். 100 கவுன்சிலர் இருக்காங்கன்னா நீங்க சாதாரணமா 10ல இருந்து 15 கோடி பாத்தீங்கன்னா 2000 கோடி 1500 2000 கோடி சம்பாதிக்கணும். இந்த ஒரு மாநகராட்சி எங்க தாங்கும்? மொத்த பட்ஜெட்டே வந்து நீங்க இன்னைக்கு 4500 கோடி இருந்தால் மதுரை மாநகராட்சிக்கு முழுவதும் டிரைனேஜ் சிஸ்டம், சீவேஜ் சிஸ்டம் ப்ராப்பரா அடுத்த ஒரு 50 ஆண்டுகளுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் கொண்டு வர முடிய திட்டம் 4500 கோடி இருந்தால் செய்ய முடியும். கடந்த 5 ஆண்டுல இந்த திமுக கவுன்சிலரும் மத்த கவுன்சிலரும் சேர்ந்து சம்பாரிச்சது அதை விட அதிகம். அப்புறம் எப்படி மாநகராட்சி தாங்கும்? அதை எப்படி சரி பண்ண முடியும்? இது எல்லாம் மாற வேண்டும். நாளைக்கு கவுன்சிலர் எலெக்ஷன் வரும். 100% சொல்றேன், எங்களுடைய கவுன்சிலர் மதுரை முழுவதும் வெற்றி பெறுவார்கள். மதுரை மேயர் தமிழக வெற்றி கழகத்தின் மேயரா தான் இருப்பார். இதேதான் தமிழகம் முழுவதும். அப்ப வந்தப்ப பாப்பீங்க, என்னடா போன வாரம் வரைக்கும் கவுன்சிலர்லாம் வந்து 100 ரூபா வீட்டுக்கு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க, கடைக்கு வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. தெருவோர வியாபாரிகளை கூட விட்டு வரல, அங்கேயும் வந்து திமுக கவுன்சிலர்லாம் 100 200 வசூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப யாருமே காசு கேட்டே வர மாட்டேறாங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிற கவுன்சிலர் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் இன்னொரு 1 வருஷத்துல நீங்க பார்க்க போற உள்ளாட்சி தேர்தலுக்கு வரப்போற ரியாக்ஷன். மதுரை மக்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் என்ன நினைத்து வாக்களித்தார்களோ அதை 100% நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.